நான் சபை கொடுக்கைக்கு வந்து விடுவதனால் கிறிஸ்தவன் ஆகிவிட முடியாது. நான் அவமானத்தை எண்ணாமல் இருக்கிறேனா? நான் சிலுவையை சகித்திருக்கிறேனா? என் வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு தடவையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நாம் நினைக்கிறோம் 33 வயசுல அவர் சுமந்த சிலுவை என்று தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, 33 வருடமாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டே தான் இருந்தார். அவர் அனுதினமும் சிலுவையை சுமந்தார், அனுதினமும் சிலுவையை சகித்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே அவர் பாடுபட்டு மரித்த சிலுவை மாத்திரம் தான் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அவர் வாழ்க்கையிலே சுமந்த சிலுவை அவர்களுக்கு தெரியவில்லை. நிறைய பேர்ல ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு கெட்டது நடக்குது, ஆண்டவரே எனக்கு கெட்டது நடக்குது. பிரியமானவர்களே, நீங்க அப்படி சொல்லவே கூடாது. நாம நியாயமானவர்களா இருந்தா என்ன சொல்லணும் தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்போது வாய மூடி அமைதியா இருக்கிறோம்ல, அப்போ நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? பாவியான எனக்கு ஆண்டவரே இவ்வளவு நன்மை நடக்குதுன்னு எப்பயாச்சும் சொல்லிருக்கீங்களா? நான் பாவி, பாவியில பிரதான பாவி, இந்த பாவிக்கு ஏன் இவ்வளவு நன்மை நடக்குதுன்னு எப்பயாச்சும் நீங்க சொல்லிருக்கீங்களா? அப்படி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னா, நீ ரொம்ப யோக்கியமானவன், நீ ரொம்ப நல்லவன். கெட்டவனுக்கு கெட்டது நடக்கிறது பெரிய விஷயம் அல்ல, கெட்டவனுக்கு தேவன் செய்கிற நல்லதுதான் பெரிய விஷயம். சிலுவையை சுமப்பது என்றால் என்ன? சிலுவையை சகிப்பது என்றால் என்ன? முதல்ல அவமானத்தை எண்ணாமல் இருப்பது. ஒரு மரத்தின் கீழே வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடின சகையுவே இறங்கி வா என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லும்போது, ரபி நீர் என்னை எப்படி அறிவீர் என்று நாத்தான்வேல் கேட்கும்போது, அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன்னை கண்டேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து பல தீர்க்க தரிசனங்களை உரைத்த இயேசு கிறிஸ்துவை தலையிலே கொட்டி, உன்னை கொட்டியது யார் என்று நீ சொல்லு. அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்தார். என் முகத்திலே ஒருவன் காரி உமிழ்கிறான் என்று இயேசு எண்ணவே இல்லை. அவர் அவமானத்தை எண்ணாதபடினால் தான் சிலுவையை சகித்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் எபிரேயருக்கு 11வது அதிகாரம் முழுவதுமே விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அவர்களிலே அநேக விசுவாசத்தினாலே நோவாவும் ஏனோக்கும் ஆபிரகாமும் எல்லாரையும் குறித்து வேதம், யாக்கோபை குறித்து, சிம்சோனை குறித்து, கிதியோனை குறித்து எல்லாம் இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. அதிலே இருந்து நாம் பார்க்கும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க அப்படின்ட்டு 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருப்பது மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்கும்போது, இந்த மேகம் போன்ற சாட்சிகளிலே சிலர் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களை குறித்தும், சிலர் விசுவாசத்தினாலே தங்கள் உயிரை கர்த்தருக்காய் கொடுத்தவர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 விதமான மனிதர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளை சூழ்ந்திருக்கிறது இந்த மனிதர்களுடைய, இந்த தேவ மனிதர்களுடைய சாட்சிகள் மேகம் போல நம்ம சூழ்ந்திருக்கிறது. அதைவிட ஒரு முக்கியமான ஒரு சாட்சியை நமக்கு இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சாட்சியை இவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டு சபை பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுடைய சபையை போன்று அல்ல. அந்த சபை கூடுதலிலே எல்லாவற்றையும் ஜெயிப்பது, அதாவது ராஜ்யங்களை ஜெயிப்பது, மனிதர்களை ஜெயிப்பது, ராட்சதர்களை ஜெயிப்பது, பூமியை சுதந்தரிப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையிலே நமக்கு முன்பாக ஒரு சாட்சியை பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். அந்த சாட்சியுடைய தன்மைகளை குறித்து தான் இந்த 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக ஒரு சாட்சியாக இருக்கிறார். இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தாலும் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இதை சொல்றார். 3வது வசனத்துல என்ன சொல்றாரு? அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. தேவன் இவ்வளவு பேரை வெற்றி சிறக்க வைத்திருக்கிறார். இருந்தாலும் கூட ஒரு முக்கியமாக இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான சாட்சி நமக்கு உண்டு. அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய மாதிரிகளே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. அதற்காக தான் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப இந்த வேளையில இந்த சிலுவையை சகித்து, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அதே போல 3வது வசனத்தில் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து, இந்த 2 விஷயத்தை குறித்து நான் தியானித்துக் கொண்டே இருந்தேன். ஒன்று, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிப்பது, பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகிப்பது. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்த சாட்சி. பிரியமானவர்களே, நாம் வளர வேண்டுமானால் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது என்ன? கிறிஸ்துவின் அடிசுவடுகளிலே நடப்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். நாம மோசேயுடைய மாதிரியை பின்பற்ற முடியாது, தாவீதுடைய மாதிரியை பின்பற்ற முடியாது. அவர்களை பார்த்து நாம் பக்தி விருத்தி அடையலாம், அவர்களை பார்த்து நாம் விசுவாசம் அடையலாம், அவர்களுடைய ஜீவியத்தை பார்த்து நாம் கர்த்தரை துதிக்கலாம். ஆனால் அவர்களை நாம் மாதிரியாய் பின்பற்ற முடியாது. நமக்கு சரியான முன்மாதிரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா இந்த பூமியில அனுப்பினார். இப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து நமக்கு என்ன செய்துட்டு போயிருக்கிறார்னா, என்னை பின்பற்றி வா என்று அவர் நடந்த அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். நான் நடந்து வந்த அந்த அடிச்சுவடுகளிலே உன்னுடைய கால்களை வைத்து நான் அடையாளத்தை வைத்து விட்டு போயிருக்கிறேன். என்னுடைய கால் தடம் இந்த பூமியிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த பாடுகளின் வழியாய், இந்த உபத்திரவங்களின் வழியாய், இந்த விபரீதங்களின் வழியாய், சிலுவையின் வழியாய் நான் போனது போல நீங்களும் என் அடிச்சுவடுகளிலே நீங்கள் நடந்து வாருங்கள் என்று ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு எதிலே முன்மாதிரியா இருக்கிறார்னா, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிப்பதிலே முன்மாதிரியாக இருக்கிறார். இன்னைக்கு மனிதனால அவன் வந்து சோகத்தை தாங்கிப்பான், துக்கத்தை தாங்கிப்பான், வேறு அவனோட வாழ்க்கையில வர இழப்புகளை தாங்கிக் கொள்வான். ஆனால் ஒரு மனிதனால தாங்க முடியாத விஷயம் எது என்றால் அவமானத்தை அவன் தாங்குவதில்லை. அவமானம் என்பதை அவன் ஒருபோதும் மனிதனுடைய சிந்தை ஏற்றுக்கொள்வதில்லை. மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை குறைத்து பேசிவிட்டால், மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி விட்டால், மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை தூஷித்து விட்டால் அதை அவனால் சகிக்கவே முடியாது, அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தனிப்பட்ட முறையிலே நீங்கள் சொல்லலாம் என்று, நீங்கள் மற்றவர்கள் முன்னாலே ஏன் பேசுனீங்க, மற்றவர்கள் முன்னாலே ஏன் இப்படி செய்தீங்க என்று அந்த அவமானம் நம்மளால தாங்க முடியாது. மனுஷனுடைய சிந்தை பெரிய இழப்புகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளும், மரணத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ளும், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும். ஆனால் அவமானம் அடைந்த மனிதன் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையில அந்த விஷயத்தை மறக்க கூடாதபடிக்கு அவனுடைய சிந்தைகள் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அப்ப சிலுவையை சகிப்பது என்றால் என்ன? சிலுவையை சுமப்பது என்றால் என்ன? சிலுவையை சகிப்பது என்றால் என்ன? முதல்ல அவமானத்தை எண்ணாமல் இருப்பது. என்ன அசிங்கப்படுத்தினான், என்ன அவமானப்படுத்தினான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை முதல்ல உங்களுக்குள்ள அந்த சிந்தை மறைந்தால் தான் நீங்க சிலுவையை சுமக்க முடியும், சிலுவையை சகிக்க முடியும். அவர் சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணவே இல்லை. ஒரு மரத்தின் கீழே வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடின சகையுவை மரத்தின் கீழே வந்து நின்று சகையுவை இறங்கி வா என்று சொன்ன இயேசு கிறிஸ்து
நாத்தான்வேல இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லும் போது, ரபி நீர் என்னை எப்படி அறிவீர் என்று நாத்தான்வேல் கேட்கும் போது, அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போது நான் உன்னை கண்டேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, பல தீர்க்கதரிசனங்களை உரைத்த இயேசு கிறிஸ்துவை தலையிலே கொட்டி, உன்னை கொட்டியது யார் என்று நீ சொல்லு, உன்னை கொட்டியது யார் என்று அவருடைய கண்களை மூடி அவரை கொட்டி, உன்னை கொட்டியது யார் என்று சொல்லி அவமானப்படுத்தினார். அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள். என் முகத்திலே ஒருவன் காரி உமிழ்கிறான் என்று இயேசு எண்ணவே இல்லை. அவர் அவமானத்தை எண்ணாதபடினால் தான் சிலுவையை சகித்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த சிந்தை இருக்கிறதா? கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்வது வெட்கக்கேடானது. பிரியமானவர்களே, அவர் நடந்த அடிசுவடுகளில் நடக்காம, அவர் நடந்த அடிசுவடுகளிலே நாம பயணம் செய்யாம, நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது நம்மை நாம் வஞ்சிப்பதற்கு சமமாய் இருக்கிறது, நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வதற்கு சமமாய் இருக்கிறது. கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவர் நடந்த அடிசுவடுகளிலே நடக்கணும். அவமானத்தை எண்ணாம சிலுவை சகித்தார். திருச்சபை அதை நன்றாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சபை அதை யோசித்து பார்க்க வேண்டும். நான் சபை கூடுகைக்கு வந்து விடுவதனால் கிறிஸ்தவன் ஆகிவிட முடியாது. நான் அவமானத்தை எண்ணாமல் இருக்கிறேனா? நான் சிலுவையை சகித்திருக்கிறேனா? என் வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு தடவையும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நாம் நினைக்கிறோம் 33 வயசுல அவர் சுமந்த சிலுவை என்றுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, 33 வருடமாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டே தான் இருந்தார். அவர் அன்னுதினமும் சிலுவையை சுமந்தார், அன்னுதினமும் சிலுவையை சகித்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே அவர் பாடுபட்டு மரித்த சிலுவை மாத்திரம் தான் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அவர் வாழ்க்கையிலே சுமந்த சிலுவை அவர்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் சிலுவையை சகித்தார், ஒவ்வொரு நாளும் அவர் சிலுவையை சுமந்தார். என் சித்தம் அல்ல பிதாவின் சித்தம், என் சித்தம் அல்ல பிதாவின் சித்தம் என்று சொல்லுகிறதே சிலுவையை சுமக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. இழப்புகளை கூட நாம் மறந்து விடலாம், இழப்புகளை, மரணத்தை கூட நாம் மறந்து விடலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய அவமானம் எந்த சமயத்திலும் அவனுக்குள்ளே ஆராதரணமா இருக்கிறது. ஆனால் என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது ஒரு மாதிரியை நமக்கு முன்பாக வைத்தார். அந்த மாதிரி சொல்லுகிறது, நான் அவமானத்தை எண்ணவே இல்லை, சிலுவையை சகித்தேன். அவமானத்தை எண்ணவே இல்லை. இன்றைய தினத்திலே உங்களை நோக்கி வருகிற தேவ செய்தி தான், அவமானத்திற்காக நீ பரிதபிக்கிறாயா? அவமானத்திற்காக நீ மனம் பதறுகிறாயா? பிரியமானவர்களே, நீ இன்னும் கிறிஸ்துவின் அடிசுவடுகளை நடக்கவில்லை என்று அர்த்தம். கிறிஸ்துவின் அடிசுவடுகள் அவமானத்தை சகிப்பதா இருக்கிறது, அவமானத்தை எண்ணாமல் இருப்பதா இருக்கிறது. அதற்கு கிறிஸ்தவ சபை ஆயத்தமாக வேண்டும். அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இயேசுவோடு கூட யுகயுகமாக நான் வாழப் போகிறேன். இந்த உலகத்தின் பாடுகள் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தின் மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களாகிய மனிதர்களுக்கு பயப்படாதிருங்க, உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் நரகத்தில் சேர்த்து அழிக்கக்கூடிய வல்லமையுள்ள பிதாவுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்? மனிதன் செய்கிற அவமானமோ, மனிதனுடைய நிந்தனையான பேச்சுகளோ, மனிதனுடைய துரோகங்களோ, மனிதனுடைய எல்லாம் எதுவும் என்ன செய்து விட முடியும்? சிலுவையை சகிக்கிறவனுக்கு, அவமானத்தை எண்ணாமல் இருக்கிறதற்கு இது எல்லாம் குப்பையாக இருக்கிறது. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிற ஒரு மனிதனுக்கு இவைகள் எல்லாம் குப்பை. மனுஷனால் வருகிற அவமானங்கள், மனுஷனால் வருகிற தூஷணங்கள், மனிதனால் வருகிற புரளிகள், கலகங்கள் எல்லாம் அது அவனுக்கு குப்பையா இருக்கிறது. காரணம் என்ன? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிப்பதற்கு அழிக்கப்பட்டிருக்கிறார். அவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. இயேசுவை நினைத்துக் கொள்ளணும். எதுக்கு நினைத்துக் கொள்ளணும் தெரியுமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இல்ல. இயேசுவை நீங்கள் நினைத்துக் கொள்வது எதற்காக தெரியுமா? இது போன்ற விஷயங்களிலே அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரே, அது உங்கள் மனதில் இருக்கட்டும். அவரை நோக்கி, அப்போ எபிரேயருக்கு 12வது அதிகாரம் 1வது வசனத்துல நமக்கு வேதம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், சொல்லுங்க, பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். இந்த உலகத்துல ரெண்டு விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பாரமும் பாவமும் எப்படி இருக்குமா? உன்னை எப்படி இருக்குமா? உன்னை சுற்றி நெருங்கி நிற்குமா? உன்னை சுற்றி நெருங்கி நிற்கும். பாரமும் அப்படிதான் இருக்கும், பாவமும் அப்படிதான் இருக்கும். கத்த சொல்றாரு, தள்ளி விட்டு ஓடு என்று சொல்றார். உனக்கான பாரத்தையும் உனக்கு முன்பாக உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டு ஓடு. பிரியமானவர்களே, அதனாலதான் அந்த பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்ப நம்ம யாரை நோக்கி ஓடுகிறோம்? நம்ம விசுவாசத்தை தொடங்கினவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்க போகிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நாம ஓடுறோம். எதற்காக ஓடுகிறோம்? அவரை பார்க்கும் போது நமக்கு என்ன தோன்றுகிறது? அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். அதனாலே அவரை நோக்கி ஓடுகிறோம். அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை அவர் வைத்திருந்தார். அநேகம் பிள்ளைகளை ரட்சிப்பிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவின் ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு பிரியமானவர்களே, அவர் அவமானத்தை எண்ணல. இந்த உலகத்தை நீ மேன்மையிலோனா பார்த்தீனா உனக்கு வருகிற அவமானம் உன்னை கொன்று கொண்டே இருக்கும். இல்ல, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ குப்பையாக பார்த்தீனா நீ இந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்க ஆரம்பிச்சிடுவ. உன் இருதயத்திலே இருப்பது உலகமா, உன் இருதயத்தில் இருப்பது இயேசு கிறிஸ்துவா என்பதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உன்னால் அவமானத்தை தாங்க முடியலனா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், நீ இன்னும் இந்த உலகத்திலிருந்து விடுபடவில்லை என்று அர்த்தம். இந்த உலக வாழ்க்கையின் மேன்மையை நீ இன்னும் எண்ணுகிறாய் என்று அர்த்தம். இந்த உலக வாழ்க்கையின் நன்மைகளை நீ இன்னும் பேணி பாதுகாக்கிறாய் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கணும். தேவன் அதெல்லாம் நமக்கு பரீட்சையா வைப்பார். அடிசோடுகளை நான் நடந்து வரணும்னா தேவன் எனக்கு முன்பாக நான் அவமானப்படுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாக்குவார். நான் எப்படி அடிசோடுகளில் நடக்க முடியும்? எனக்கு எந்த அவமானமுமே இல்லைன்னா நான் எப்படி அவருடைய அடிசோடுகளில் நடக்க முடியும்? எப்படி நான் இயேசுவை போல மாற முடியும்? எப்படி நான் இயேசுவை போல என்னுடைய ஜீவியத்தை கட்டமைக்க முடியும்? எனக்கு ஒரு அவமானமும் இல்லை என்றால், என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே என்னை அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வரவில்லை என்றால், நான் எப்படி இயேசுவை போல அவருடைய அடிசுவடுகளை நான் நடக்க முடியும்? அதனாலே தேவன் எனக்கு அந்த சூழ்நிலையை உண்டாக்குவதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த சூழ்நிலை வந்தால் தான் நான் இயேசுவுக்குள்ளே வளர்ந்திருக்கிறேனா இல்லையா என்பது தெரியும். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பாவிகளால் அவருக்கு செய்யப்பட்ட விபரீதங்கள், அவரை பிலாத்து ஒப்பு கொடுத்த பிலாத்துவே அவரை மரண ஆக்கிலைக்குள்ளாக தீர்த்தார்கள் என்று சொல்லி அவன் கலங்கினான். பிலாத்து என்னுடைய இந்த இரத்த பழிக்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லி அவன் கைகளை கழுவினான். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தடவையும் விசாரணையின் போதும் அவர் பரிசுத்தரும் நீதிமான் என்று நிரூபிக்கப்பட்டார். மனிதர்கள் எல்லாருக்கும் முன்பாக அவர் நீதிமான் என்றும் தேவதூதர்களுக்கு முன்பாக அவர் நீதிபரர் என்றும் நிரூபிக்கப்பட்டவர். அவரிடத்திலே அவர் சொல்லுகிறான், பிலாத்து அவரை விசாரிக்கும் போது இவரிடத்தில் நான் யாதொரு அநியாயத்தையும் காணேன் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எல்லா விசாரணை முடிவிலும் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று நிரூபணமாகிற்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நாம் எல்லாம் சொல்லுவோம், நான் ஒன்றுமே செய்யாம அடிக்கப்படுறேன் பிரதர், என் மேல எந்த தப்புமே இல்லை பிரதர், நான் எதுவுமே செய்யல பிரதர், நீங்க எல்லாம் சொல்லுவீங்களே. அந்த வார்த்தைக்கு முழுக்க முழுக்க தகுதியும் மேன்மையும் ஆனவர் ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எப்பவுமே மனுஷன் தன்னுடைய நியாயத்தை சொல்லும் போது தன்னுடைய பக்கத்தை மாத்திரம் சொல்லுவான். ஒரு மனுஷனுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் இவனை கூப்பிட்டு கேட்டா இவன் தான் செய்தவைகளை எல்லாம் மறைத்து விட்டு அவனை யோகியனை போல காட்டிக்கொள்வதற்கு எல்லாம் பேசுவான். அவனை கூப்பிட்டு கேட்டா
அவன் செய்ததெல்லாம் மறைத்து விட்டு அவன் யோகியனை போல அவன் பேசுவான். இருவருமே தன் பக்க நியாயங்களை, தன்னுடைய நியாயங்களை தான் பேசுவார்களே ஒழிய என்ன நடந்தது என்று உண்மையாய் பேசுகிறவர் உலகத்திலே மிக மிக குறைவு. இந்த உலகத்தினால் வருகிற மேன்மையை, இந்த உலகத்தினால் வருகிற மகிமையை எண்ணாது இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் உண்மையாய் அதை பேச முடியும். தவறு என்றால் அது தவறு, அது அப்படி என்று ஒத்துக்கொள்ளுகிற மனநிலை உள்ளவர்கள் தான் அந்த உண்மையை பேசுவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து அவர் ஒருபோதும் ஒரு தவறும் செய்யாதவராக, அவர் வாழ்ந்த 33 வருஷமும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விபரீதங்கள் நடந்தது. நிறைய பேர்ல ஏண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏண்டவரே எனக்கு கெட்டது நடக்குது, ஏண்டவரே எனக்கு கெட்டது நடக்குது. பிரியமானவர்களே, நீங்க அப்படி சொல்லவே கூடாது. நீங்க எப்படி சொல்லணும் தெரியுமா? ரொம்ப யோக்கியர்களை போல, ரொம்ப நல்லவர்களை போல, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கெட்டது நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. நாம நியாயமானவர்களா இருந்தா என்ன சொல்லணும் தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்போது வாய மூடி அமைதியா இருக்கிறோம்ல, அப்போ நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? பாவியான எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு நன்மை நடக்குதுன்னு எப்பயாச்சும் சொல்லியிருக்கீங்களா? பாவியான எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு நன்மை நடக்குது? நான் பாவி, பாவியிலும் பிரதான பாவி. இந்த பாவிக்கு ஏன் இவ்வளவு நன்மை நடக்குதுன்னு எப்பயாச்சும் நீங்க சொல்லியிருக்கீங்களா? அப்படி நீங்க யோசிச்சிருப்பீங்களா? ஏன்னா உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னா, நீ ரொம்ப யோக்கியமானவன், நீ ரொம்ப நல்லவன். அதனாலதான் கெட்டது நடக்கும்போது ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கெட்டது. கெட்டவனுக்கு கெட்டது நடக்கிறது பெரிய விஷயம் அல்ல, கெட்டவனுக்கு தேவன் செய்கிற நல்லதுதான் பெரிய விஷயம். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில், தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் கிறிஸ்து குறித்த காலத்திலே நமக்காய் மரித்தார். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், பாவியாக எனக்கு ஆண்டவரே நன்மை, பாவியாக எனக்கு ஆண்டவரே கிருபை. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே உனக்கு எதிராக இருக்கிறவன் அக்கிரமக்காரனாக இருந்தாலும், பாவியா இருந்தாலும், மோசமானவனாக இருந்தாலும், அவன் உனக்கு ஒரு விபரீதத்தை செய்யும் போது அதை நீ எப்படி அணுகுகிறாய்? அங்கேதான் கிறிஸ்துவின் அடிசுவடுகளை நான் நடக்கிறோமா இல்லையா என்பது தெரியும். அப்போதான் நாம கிறிஸ்துவின் அடிசுவடுகளை நாம நடக்கிறோமா? நாம சரியா இயேசுவை போல நடக்கிறோமா? பாவிகளால் எனக்கு நடக்கிற விபரீதங்களை நான் சகிக்கிறேனா? என்னுடைய அலுவலகத்திலே, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலே, என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே, நான் போகிற இடத்திலே நான் ஒன்றும் செய்யாமலே எனக்கு ஒரு விபரீதம் நடக்கிறது என்று சொன்னால், என்னை பகைக்கிறார்கள் என்று சொன்னால், நான் அந்த விபரீதத்துக்குள்ளே போகிறேன் என்று சொன்னால், அதை சகிக்கிறாயா? அதை சகிக்கிறவன் தான் இயேசுவின் அடிசுவடுகளிலே நடக்கிறவன். அதை சகிக்கிற மனம் உனக்கு இருக்கா? அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகிக்கிற ஒரு நிலை உனக்கு இருக்கா? பாவிகள் உனக்கு விபரீதங்களை செய்யும் போது, உனக்கு எதிராக பேசும் போது, உன்னை குற்றப்படுத்தும் போது, உன்னை தூஷிக்கும் போது, உனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது, உனக்கு எதிராக பொருள்களை வைக்கும் போது, ஐயோ ஆண்டவரே ஏன் என்று ஆண்டவரிடத்திலே போய் அழுகிறாயா? இல்லை, இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்கும்படி உன்னை அழைத்திருக்கிறார்.